audio launch ceremonies held for a movie at a single venue in a single day, as confirmed on 6th April 2024. Congratulations. Thank you so much, sir. Ladies and gentlemen, இது வந்து உண்மையாவே ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டு படமையில் தூரம் பயணித்து வந்து எங்கள் படபெருமை பேசியதற்கு ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர் சார் மொபைல் சார் லுக் பின்னாடி வீடியோ எடுத்து World Records Union வந்து Yobi holds the world record for film team. ஓகே 1 செகண்ட் ஓகேமா ஓகே சார் கொடுங்க உலக சாதனை உறுதிப்படுத்தப்படுகிறது. We would like to congratulate the actor and actor பெரிய வாழ்த்துக்கள் the world record. எல்லாருமே இணைந்து ஒரு அழகான புகைப்படம் எடுக்க நிறைய பத்தொன்பதுல முடிஞ்சது. 19 வயசுல அந்த பையன் யாரு, அந்த பொண்ணு யாரு, அப்ப யாரா மாற போறாங்க? 35 வயசுல அடையாளத்தை படுத்திக்கலாம், 45 வயசுல அடையாளப்படுத்திக்கலாம். ஆனா சிந்தனை, இந்த விதை என்பது இந்த டீன்ல தான் போடப்படுது. அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய அளவுகோல் தான் இமான். ஸோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோடு, குடும்பத்தோடு, குழந்தையோடு போய் பார்க்கலாம், அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கு. டீன் பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லிடுவாரோ பயம் இல்லை. அதனுடைய அளவுகோலாக தம்பி இமான் அவர்களை பார்க்கிறேன். ஸோ ஒரு அற்புதமாக இந்த நம்ம மேடையில் பார்த்துட்டோம். காலையிலேருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்தோம். ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. இந்த 13 முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபன் சார் உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னீஷியன் என்னால் உணர்ந்து முடியும். 13 இன்றைய நிலைக்கு புரியுது. படம் வந்த பிறகு அந்த 13 அற்புதமாக பறந்து தெரியும், பருவச்சிட்டுகளாக இருக்கும். ஆமாம், இந்த 13 குழந்தைகளை பெற்ற தாய் தந்தைகள் என்பது மிகப்பெரிய புதிய பண்ணியிருக்காங்க. முதலில் தனது குழந்தைகள் போல் நேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போறாங்க. ஸோ அந்த 13 வயது குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா அத்தனை பேருடைய பிரேயர் இந்த டீன்ஸ் படத்துக்கு இருக்கு. டீன்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமேல் பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளை கொடுத்திருக்கோம், தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டீன்ஸ் இருக்கும். நிச்சயமாக அவரோட ரசிகர்கள் முறையில் நான் காட்டுறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த நடிகரும் இயக்குனருமான தேங்க்யூ. இவர் வந்து ஐயங்காளியா சூப்பரா நடிச்சிருக்காரு. இமான் சார் இப்போ பேசுவாங்க. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நாள் காலையிலிருந்து தொடர்ச்சியா இத்தனை வருட அனுபவத்துல இப்படி ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை. அது தொடர்ச்சியாக 4 முறை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள நிறைய புது புது முயற்சிகள். சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும். அது என்னமோ சூழல் சரியா அது அமையல. பட் இந்த படத்துல வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா 7 சாங்ஸ் முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம், 2 பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பிச்சாரு டிஸ்கஷன். அப்புறம் 2 3 ஆகி 3 4 ஆகி 4 5 ஆகி 5 6 ஆகி அப்புறம் 6 7 ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ். படத்துக்குள்ள ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே கதையோட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாம ரொம்ப அழகா இது வந்து பொருந்தி இருக்கு இந்த படத்துக்குள்ள. அண்ட் கூடுதலாக இந்த ப்ரொமோஷனல் சாங்னு நாங்கள் பண்ணி அதுவும் இப்போ படத்துக்குள்ள சேர்ற ஒரு ஃபுட்டேஜா அது மாறிடுச்சு. ஸோ நிறைய வெரைட்டி ஒரே படத்துல நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சு தெரிஞ்சு 125+ நினைக்கிறேன். இந்த படம் தெரியல, கரெக்டாக நம்பர் தெரியல எனக்கு. பட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ள தான் அது அடங்கும். வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து பண்றதுக்கு அந்த கதை சூழலே வந்து ஏற்புடையதா இருக்காது. அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய படங்கள் இருக்காது. பட் இந்த படத்துல வந்து சார் எப்படி ஒரு சின்ன குவர்க் இருக்கும். சார் வந்து எது பண்ணாலுமே வந்து அது ஒரு சின்ன குவர்க் இருக்கும். இது ஏன் இப்படி அணுகக்கூடாது, இது ஏன் இந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற பார்வை வந்து எப்பவுமே சார் கிட்ட இருக்கும். அது எனக்கு வந்து டியூன்ஸ் பண்ணும்போதும் அது எனக்கு இன்னும் வைடா ஓப்பன் ஆச்சு மைண்டு. நம்ம எது வேணா நம்மகிட்ட சார் வந்து இப்படி ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தைரியமா சொல்லலாம், தைரியமா கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இன்னும் எனக்கு இதுல கூடுதல் ஒரு பிளெஸிங்கா பார்க்கறது சாரோட லிரிக். ஏன்னா நிறைய லிரிக் வந்து சாங் ஷூட்டிங்
காலைல போயிடுவாரு, நைட்டு தான் லிரிக் அனுப்புவாரு. சுட சுட நைட்டு லிரிக் அனுப்பி அதை பார்த்து அது உடனே மெட்டமைச்சு காலைல சிங்கரை கூப்பிட்டு பதிவு பண்ணி உடனே சுட சுட ஷூட்டிங் போகும், மதியானம் அப்படியே ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நிறைய சாங்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய ஒர்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் பேசின தொகுப்பாளர் அண்ட் தொகுப்பாளினி 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொகுப்பாளர் குறிப்பாக, ஏன்னா நீங்கள் நிறைய மேடைகள் உங்களை பார்த்துருக்கேன் பிரதர், வாழ்த்துக்கள். ஏன்னா சுத்த தமிழில் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை தொகுப்பு போகிறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி நபர்கள் சந்திக்கும் போது, அதுவும் இந்த மாதிரி இசை நிகழ்ச்சியில சினிமா துறையில இருக்கிற இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த மாதிரி சுத்த தமிழ்ல அழகா பேசக்கூடிய நபர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க இங்க அப்படின்னு. ஸோ நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களும் இப்படி போன்ற தொகுப்பாளர்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையா இருக்கு. அண்ட் காலையில பேசின சகோதரிக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பில்லர், பெரிய சப்போர்ட். நீங்க எல்லாரும் தொலைவில் இருந்தாலும் எங்களுடைய மனசுக்கு ரொம்ப அருகாமையில் நீங்க எல்லாருமே வந்து இருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகள் என் வாழ்த்துக்கள். நீங்க கொடுக்குற எது இருந்தாலும் எது பண்ணாலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், அது மட்டும் தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்க வந்திருக்க ஓல்ட் டீம்ஸ், அப்புறம் நியூ டீம்ஸ், இந்த டீம்ஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் பார்த்திபன் சார் பத்தி சொல்லணும்னா அவர் எப்பவுமே புதுசாக தான் பண்ணுவாரு. இதுவரை பார்க்காத பார்த்திபன் சார் மூவியா அந்த டீம்ஸ் மூவி இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, முன்னாடிலாம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் ஸ்டார்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். நவடேஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் த ஸ்டோரி லைன், லைக் மஞ்சுமேல் பாய்ஸ் அது எவ்வளோ ஹிட் ஆச்சு நமக்கே தெரியும். அந்த வகையில் டீம்ஸ் வந்து ஒரு சரியான ஹிட்டான படமாக இருக்கும். புதுமை வந்து இந்த படத்தில் பூவாக வரவில்லை, புயலாக வந்தது. நன்றி. டீம்ஸ் திரைப்படத்துல 13 பார்த்திபன்களை நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற